நீங்கள் அப்படி நடக்க முடியாது. இது சேவையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி மினிமம் சேவையை விட்டுக் கொள்ளுங்கள். எங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்துக்கும் எங்களோட நன்மைகளுக்கும் இந்த பொதுமக்களோட நன்மைகளுக்காக வேண்டி. யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகர் பகுதியிலிருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் கடந்த காலங்களில் வசாவிளான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் காணப்பட்டமையால் வசாவிளான் சந்தியுடன் தமது சேவைகளை மட்டுப்படுத்தியிருந்தன. அதனால் மயிலிட்டி பகுதியில் வசிக்கும் மக்களின் நலன் கருதி யாழ்ப்பாண நகரிலிருந்து புறப்படும் 769 வழித்தட பேருந்துகள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட்டது. தற்போது உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதி திறக்கப்பட்டுள்ளமையினால் யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்படும் 764 வழித்தட பேருந்துகள் யாழ்ப்பாண நகரில் இருந்து புறப்பட்டு பலாலி வீதியூடாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை அடைந்து அதனூடாக காங்கேசந்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள பேருந்து நிலையம் வரையில் சேவையில் ஈடுபடுகிறது. அதேபோன்று காங்கேசந்துறை புகையிரத நிலையத்திற்கு அருகில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை வந்தடைகிறது. இந்த நிலையில் 769 வழித்தட அனுமதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தாம் இதுவரை காலமும் மயிலிட்டியிலிருந்து சேவையை ஆரம்பித்தது போன்று ஆரம்பிக்கவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை வீதி வழியாக மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என கோரியே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் தனியார் பேருந்து சேவை வழித்தடம் தொடர்பான கூட்டம் இடம்பெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனவே குறித்த விடயம் தொடர்பாக ஆளுநர் போராட்ட இடத்திற்கு வருமாறு கோரி சாரதிகள், நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுக்கு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு பலாலி வீதியால வந்து காங்கேசந்துறை செல்வதற்கான அனுமதியை கொடுத்து இந்த 87க்கு அனுமதிச்சிருக்கேன்னு சொன்னா மயிலிட்டியில 10 வருஷ காலமாக நாங்கள் 10-12 வருட காலமாக நாங்கள் எங்களுடைய சேவையை செய்தோம். இதுல வந்து எங்கள்கிட்ட இருந்து 768க்கு 2 நிமிஷம் நேரத்தை வாங்கி அங்க கொடுத்து இவ்வளவு எங்களுக்கு ஒரு பாரிய 10 கிலோமீட்டர்ல இருந்து எங்களுடைய சேவையை செய்வதற்கான பிரச்சனையை உண்டு பண்ணி இன்றைக்கு பார்த்தால் இங்க வந்து இந்த பாதைக்கு இன்னும் ஒரு ரூட்ல இருக்கிற வச தூக்கி விட்டுருக்காங்கன்னு சொன்னா நாங்கள் போர்க்காலத்தில் இருந்து இந்த பாதுகாப்பு பிரதேசத்துக்குள்ள வந்து உயர் பாதுகாப்பு வலயத்துக்களை வந்து பயந்து சேவை செய்த எங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இதில இருந்து சேவை செய்கின்றோம் என்று கேட்க எங்களுக்கு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மற்றது எங்களுடைய ஆளுநர் அவர்களும் நீங்கள் அப்படி நடக்க முடியாது. இது சேவையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி எங்களை காங்கேசந்துறை வரையும் போக சொல்லி நேற்று 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மக்கள் அன்று எங்களை தங்களுடைய மீட்டிங்கு கூப்பிட்டு எங்களை தூக்கி வெளியில் ஆதூராக அனுப்பி போட்டு இன்று பார்த்தால் இங்கே வந்து 87 நம்பரை போட்டு கொழும்பு வரையான சேவைக்கு அனுமதித்திருக்கு. இதை பற்றி எங்களுடைய ஆளுநர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய அரசாங்க ஜனாதிபதி ஐயா அவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு அன்றாடமான பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 28 பஸ் தான் சேவையில் ஈடுபடுது. இதில் 8 மணிக்கு பிற்பாடு 2 சேவைகள் மட்டும்தான் நடைபெறுகின்றது. இதில் ஒரு சாரதியோ நடத்தினரோ எடுக்கிற லாபம் வந்து 1000 ரூபா 1500 ரூபா. இதுக்குள்ள அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு போதாது. ஆனால்
மக்களுக்காக சேவை வழங்க போராடுவோம் போராடுவோம். இன்று யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை சாலையினுடைய மினிபஸ் சாரதிகள் மினிபஸ் சங்கத்தினர் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனெனில் இந்த யுத்த சூழ்நிலையில் மாவட்டத்திலிருந்து படிப்படியாக காங்கேசுந்தரையிலிருந்து மயிலிட்டி வரை தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து மக்களுக்குரிய சேவைகளை வழங்கி வந்த இவர்கள் 2018 ஏப்ரல் 13 இவ்விடம் விடுவிக்கப்பட்ட பின்னர் 2018 இந்த சேவைகளை வழங்கி வருகின்ற யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை மினிபஸ் தனியார் பஸ் சேவையினர் தொடர்ச்சியாக இந்த மயிலிட்டி மக்களிடம் மீள் குடியேற்றத்துக்காகவும் மயிலிட்டி மக்கள் மீள குடியேறியதிலிருந்து அவர்கள் தங்களுடைய சேவைகளை வழங்கி வருகின்றார்கள். கடந்த மாதம் ஆரம்பத்தில் பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் பலாலி வீதியினூடான போக்குவரத்து பஸ்கள் காங்கேசுந்தரை வந்து செல்வதன் காரணமாக இந்த எங்களுடைய யாழ்ப்பாண காங்கேசுந்தர சேவையையும் காங்கேசுந்தரை செல்லுமாறு பணிக்கின்றார்கள். உண்மையில் யாழ்ப்பாணம் பலாலி வீதியானது 5 மணியுடன் பூட்டப்படுகின்றது. இதனால் 5 மணிக்கு பின்னர் இந்த மயிலிட்டி மக்களுடைய தங்களுடைய தொழில்களுக்கு செல்பவர்கள் இல்லை வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் அல்லது பாடசாலைகள் மாலை நேர கல்விக்கு செல்வ மாணவர்கள் வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து இல்லை. ஆனால் இந்த நிலைமையில் இவர்கள் தற்காலிகமாக இப்பொழுது பாதைகளை திறந்து வைத்துக்கொண்டு இந்த சேவைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். உடனடியாக அவர்கள் ஏலவே சென்ற பாதையினூடாக பயணங்களை மேற்கொள்வதற்காக விட வேண்டும். இல்லாட்டி முழுமையாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்குரிய போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கான பாதைகளை பூட்டி வைத்துவிட்டு பின்னர் அவர்களை ஒழுங்குபடுத்தல் என்ற பெயரில் அந்த மக்களுடைய சேவைகளை அவர்கள் கடந்த காலத்தில் வழங்கிய சேவைகளை இடையூறு செய்வதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். உண்மையில் இந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான சேவையை வழங்கி வருகின்ற நேரத்தில் நாளை இந்த 5 மணிக்கு பின்னர் ஒரு சேவை நடைபெறும் போது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமாயின் இந்த மக்களுடைய இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு சொல்ல போகிறார்கள் என்றதான் முக்கியம். ஏனென்றால் இன்று அண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக கொல்லப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் பாடசாலை மாணவர்கள் மீதான ஒரு அவாண்டமான தாக்குதல் நடைபெறுகின்ற நிலையில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது. கடந்த 6 மாதத்தில் இலங்கையில் 81 சூட்டுகள் நடைபெற்றிருக்கிறது. அவை நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களை எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய ஒரு ஒழுங்குபடுத்தல் இல்லாமல் இவ்வாறான சேவைகளை குழப்பி இந்த மக்களையும் குழப்பி மக்களுடைய போக்குவரத்து சேவைகளை குழப்புகின்ற சேவை இல்லாமல் மீண்டும் அவர்கள் இந்த மயிலிட்டியிலிருந்து இந்த பலாலி வீதி முழுமையாக 24 மணி நேரம் மக்கள் சேவைக்கு திறக்கப்படும் வரை அந்த சேவையை அவர்கள் வழங்குவதற்காகும். உண்மையில் காங்கேசுந்தரை அவர்கள் சேவையை வழங்குவதாயின் அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் மற்ற நிலைமையிலும் முன்னர் தனியார் பஸ் சேவை வழங்கிய இடம் இன்னும் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு நிலையத்திலே காங்கேசுந்தரையில் காணப்படுகிறது. துறைமுகத்துக்கு வெளிச்ச வீட்டுக்கு அண்மையில் உள்ள பகுதியை அவர்களுடைய திரைப்படமாக இருந்த போதும் அந்த இடம் இப்பொழுதும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறது. ஆகவே இதை விடுவிக்க வேண்டும். ஆகவே அதுவரை இந்த சேவையை மயிலிட்டியிலிருந்து வழங்குவதற்காகவும் குறிப்பாக மயிலிட்டி கலைமகள் பாடசாலை மாணவர்கள் காங்கேசுந்தரையிலிருந்து அல்லது அங்கு பகுதியிலிருந்து வருவதற்கு அவர்களுக்கு பாதையில் ஆசிரியர்கள் வருவதற்கான பாதைகளும் தடைப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்குரிய ஒரு போக்குவரத்துக்காகவும் இந்த சேவை வழங்கி வருகிறார்கள். ஆகவே இந்த சேவைகள் வழங்கும் இந்த பாதை முழுமையாக திறக்கப்படும் வரை அவர்கள் தங்களுடைய சேவையை மயிலிட்டியிலிருந்து வழங்குவதற்கான சேவையை வழங்க வேண்டும். ஆகவே இதனை உடனடியாக இதை சீர் செய்ய வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை முன்னெடுக்கும் போது அவர்களை வெளியேற்றுவதால் அவர்களின் குரல்களை நசுக்க வலிக்கிடுவது இந்த அரசு எண்ணத்தை கூறி வந்தால் அதற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த எங்களுடைய யாழ்ப்பாண காங்கேசுந்தர சேவையானது மயிலிட்டியிலிருந்து இன்னும் மக்கள் மீள்குடியேற்றம் மற்றது பலாலி வீதி முழுமையாக திறக்கப்படும் வரை அவர்கள் இந்த சேவையை இங்கிருந்து வழங்குவதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும். காலை வணக்கம். எனது பெயர் லதா. நான் மயிலிட்டியில் வசிக்கின்றேன். இவ்வளவு காலமாக நாங்கள் மயிலிட்டிக்கு வந்த காலத்தில் இருந்தே இந்த மினிபஸ் சேவையில் தான் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்கின்றோம். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சிடிபி பஸ்ஸை நாடி வாழவும் இல்லை, இருக்கவும் இல்லை. 10-12 வருஷ காலமாகுது. எங்களோட பள்ளியிலையோ நாங்களோ இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த சேவையை தான் நாடினவ. ஆகையால் நீங்கள் இந்த சேவையை நிறுத்த வேண்டாம். மயிலிட்டியிலிருந்து எப்போவுமே எங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து நீங்கள்
நடைமுறைப்படுத்த வேணும். எங்களோட பிள்ளைகள் டியூஷனுக்கு போகிறண்டான பள்ளிக்கூடம் போகிறண்டான இந்த பஸ் சேவையை தான் நாடினவை இருந்து அது இல்லையான்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாதுகள், வீட்டில் தான் இருக்குங்கள். நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி தேவையோ எங்களோட அவசர தேவை என்றாலும் இந்த பஸ் தான். ஒரு கடைக்கு போகிறண்டான சந்தைக்கு போகிறண்டான இங்கே என்னன்னா நாங்கள் இந்த மினி பஸ் சேவையை தான் நாடுறது. சிடிபி எங்களோட டைமுக்கு வராது இருந்து அந்த டைமுக்கு வரதா இருந்தால் எங்களோட பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்களும் நிப்பாட்ட பணியதான் எங்களோட ஆஸ்பத்திரி வாழ்க்கையை நாங்கள் நிப்பாட்டி சாகிற நிலைமைக்கு தான் வரும் இருந்து பிள்ளைகளோட வாழ்க்கையும் அநியாயமாக போயிடும் இருந்து. அதுகளை நினைச்சு கொண்டு தயவு செய்து கூட கேட்குறோம், இந்த மினி பஸ் சேவையை இங்கே இந்த மயிலட்டியில் இருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் போகக்கூடிய ஒழுங்குகளை செய்யுங்கோ இருந்து தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. எங்களோட பிள்ளைகளுடைய கூட பள்ளிக்கூடம் போவே இல்லை, காரணம் பஸ் இல்லை. பஸ்ஸால் பிள்ளை 5 மணிலேருந்து நின்றது டியூஷன் இன்றைக்கு 5 மணியில் நான் ஒவ்வொரு நாளும் நான் 5 மணிலேருந்து பிள்ளைய நான் டியூஷனுக்கு விடுறேன். நான் பஸ்ஸில் அதில் மறைச்சி தான் கேகஸுக்கு போகிற அளவுக்கு தூரத்துக்கு எங்களால் இயலாது. எனக்கு காலம் ஒன்று இல்லை, இவ்வளோ தூரம் நடந்து போய் எங்களால் பயணிக்க இயலாது இருந்து தயவு செய்து உங்களை தனிவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மயிலட்டியில் இருந்து எங்களோட இந்த சேவையை நீங்கள் தயவு செய்து மினி பஸ் சேவையை விட்டுக்கொள்ளுங்கள். எங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் எங்களோட நன்மைகளுக்கும் இந்த பொதுமக்களோட நன்மைகளுக்காக வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருந்து தயவு செய்து இருந்து எங்களுக்கு இவ்வளோ காலம் ஆச்சுது. சிடிபி வந்து எங்களுக்கு கை கொடுக்கவும் இல்லை, எங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் ஏறி போனதும் கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வசதியும் இல்லை. நாங்கள் இந்த பஸ் சேவையை தான் நம்பி இருந்தோம். நாங்கள் தயவு செய்து இதை நீங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மயிலட்டியில் இருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் ஊடாக அந்த பஸ் சேவையை விட்டா காணும். எங்களோட பிள்ளைகள் படிக்க வேணும், நாங்களும் போய் வர வேணும். அதைத்தான் உங்களோட பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் 769 சங்கம் காங்கிரஸ் என்ற யாழ்ப்பாணம் பாதையில் இருக்கிற சங்கம். சங்கத்தினுடைய தலைவர் டயஸ் கலைக்கிறன். நாங்கள் ஒரு 10-12 வருட காலமாக மயில்டியில் மீள் குடியேற்றம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் இருந்து மக்களின் சேவைக்காக இவ்வளவு காலம் இந்த சேவையை செய்து கொண்டிருந்தோம். இப்போ தற்போது 764 பலாலி பாதை திறக்கப்பட்ட பின்னர் திடீரென வந்து எங்களை பின்னகர்த்தி காங்கிரஸ் துறையில் இருந்து சேவையாற்றுமாறு பணிக்கப்படுகின்றார். போக்குவரத்து அதிகார சபை தலைவர்களால் பணிக்கப்படுகின்றார். நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த சேவையை மயில்டி வரை நீடித்து இந்த பாதை கூடாத காலத்தில் இருந்து செய்ததுக்கான ஒரு முடிவில்லாத வகையில் எங்களை திடீரென அங்கு செல்லுமாறு பணிக்கின்றார்கள். இது ஒருதலைபட்சமான செயல்பாடாக தான் கருதப்படுகின்றது. இவ்வளவு காலம் செய்த சேவையை பற்றி ஒரு கருத்தில் கொள்ளாமல் இதுக்கு பொறுப்பானவர்கள் மற்ற இந்த வெளி சங்கங்களில் உள்ள ஆக்கள், அதாவது வந்து இணையத்தில் உள்ள ஆக்கள், வெளி மாவட்ட சங்கத்துக்கு பொறுப்பான சிவபரன் மற்றது கங்காதரன் இவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்று அவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாங்கள் விழாவில் செய்ததற்காக எங்களுக்கு இங்கே இருந்து ஊர்க்குரிய ஒழுங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து தரும் வரையிலும் நாங்கள் எங்கள் சேவை பணி புறக்கணிப்பை செய்யத்தான் உள்ளோம். வணக்கம், எனது பெயர் ரொபின்சன். 769 சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய உபதலைவருமாகிய இந்த 769 சேவையானது கேகேஎஸ் தள்ளிப்பிழையிலிருந்து எங்கெங்கே இராணுவம் பின்னுக்கு நகர நாங்கள் இந்த மக்களுக்கான சேவையை செய்து வந்து காங்கிரஸ் துறையால் ஊரணி வந்து ஊரணியிலேருந்து மயில்டி சந்தி வரையும் அகழ்ந்து இன்றைக்கு அண்டனிபுரம் வரையும் இந்த பாதை நிறுத்த காலத்திலேருந்து இந்த மக்களுக்காக தான் எங்களோட லாபம் குறைவாக இருந்தாலும் மக்களுக்காக தான் நாங்கள் இந்த சேவையை 9 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலாக செய்திருக்கோம். இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு நாங்கள் இதை தெரிவித்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கான இந்த சேவையை நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதை அனுமதி பத்திரத்தை நீடித்து தாங்க வேண்டும். அவர் எந்த காலத்திலையும் இதை கருத்தில் கொள்ளாமல் எங்களோட இந்த ரூட் பெர்மிட் ஓடுறதை பெரிய கருத்தில் கொள்ளாமல் காங்கிரஸ் துறையில் ஒரு ரூட் பெர்மிட்டை மட்டும்தான் தந்து கொண்டிருந்தது. அப்போது இப்போ தற்போது இந்த பாதை திறந்து 764 சேவை வந்தவுடனே எங்களை பின்னுக்கு போக சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லிக்கொண்டு எங்களை மக்களுக்கான சேவையை செய்கிறத பின்னுக்கு போக சொல்லிச்சுன்னா ஆனால் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது. இதில் நாங்கள் தான் கிளீனான வேலையை செய்துருக்கோம். மக்கள் போக்குவரத்துக்கான சேவையையும் பாடசாலைக்கு ஒரு அம்மா சொன்ன மாதிரி பக்கம் பாடசாலையை போகிற மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளை வச்சு இருந்த எங்களோட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவையோ
வீதி பயணிகள் போக்குவரத்தையோ எங்களோட இந்த வெளி மாவட்ட சங்க தலைவர் கண்ணன் சிவபரன் என்பவர், பிருந்தா மற்றது கங்காதரன் என்பவர் அவைகளை வச்சு காயை நகர்த்தி கொண்டிருந்தவர். இப்போ இந்த கால அரசியலில் அந்த அரசியல்வாதிகளை வச்சு காயை நகர்த்திய கட்டத்தில் அதிகாரிகளை வச்சு தங்களுடைய தேவையையும் எங்களையும் பாதிப்பு செய்கிற காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த கங்காதரன் கண்ணன் என்பவர்களெல்லாம் 1-2 ரூட்டை விட்டு போட்டு திருப்பி தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று ரூட்டு கண்ணனுக்கு தினீஸ்வரன் இந்த காலத்தில் மன்னாரில் ஒரு ரூட்டை வண்டி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ கங்காதரன் 769 2 ரூட்டை விற்று போட்டு போய் இப்போ கைதடியில் கச்சேரியில் ஒரு ரூட்டு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் எங்களை வேணுமென்றே பாதிக்கப்பட்டு இதுக்கு இந்த அதிகாரிகள் துணை போகணும். நாங்கள் செய்த நியாயத்தை போய் கதைக்கந்தை நேற்று ஆளுநர் ஆஃபீஸில் போய் எங்களுக்கான நியாயத்தை தாங்க நாங்கள் இவ்வளோ காலம் ஓடினாங்கள், நீங்கள் இந்த நியாயத்தை தராத பட்சத்தில் நாங்கள் ஜனநாயகமான முறையில் எங்களோட பணியை நாங்கள் செய்வோம் என்று சொன்னதுக்கு கௌரவ ஆளுநர் என்னை பிடிச்சி வெளியில் போகணும்னு சொல்கிறேன். இது ஒரு எங்களுக்கு பெரிய ஒரு மனவருத்தம். அதோட எங்களோட 769 சங்கத்துக்கே பெரிய ஒரு பாரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் வடமாகாணத்துக்கு ஆளுநர் சிங்கள ஆளுநர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட இப்படி ஒரு வார்த்தை பிரயோசிக்கலை. இவர் தன்னை எதிர்த்து நான் கதைக்கிறேன்னு சொன்னால் நியாயத்தை தான் கதைச்சினான். இவர் முற்று முழுதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, வீதி போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் சேமந்த மகேஸ்வரன் கதையை பேர் தான் முழுக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கார். ஆனால் அந்த மக்களுக்காக நாங்கள் செய்த சேவையை இவர் இந்த கருத்தில் கொள்கிறார். நாங்கள் பல தடவை செய்தாங்க. முதல் ஒரு மீட்டிங்கில் ஆளுநரே சொன்னார், அவர்கள் இவ்வளவு காலம் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மயிலத்திலேருந்து ஓடத்தான் போனவன். அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் போய் கலைக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் இங்கே நிற்கலாது காங்கசந்துறை போங்கோன்னு. காங்கசந்துறைக்கு நாங்கள் போய் கீரிமலைக்கு கேட்டவொழுது சொன்னார், கீரிமலைக்கு முதல் ஆரம்பத்தில் சொன்னால் நீங்கள் கீரிமலைக்கு பஸ்ஸை விட்டு விடும். அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறார், நீங்கள் கீரிமலைக்கு போகாத அங்கே ஒரு அளவட்டி ரூட் ஒன்று கொல்லங்கடி காலம் வந்துக்கிறபடியா நீங்கள் அங்கே போகலான். நாங்கள் 9 வருஷம் சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இதில் நிற்கத்தக்கனாக இதுக்குள்ள யாரும் பாதையை கொண்டு வந்து விடுறேன், பஸ்ஸை கொண்டு வந்து இருக்க எங்களை பின்னுக்கு போச்சுருக்கேன். அது இந்த பாதை இன்றைக்கு ஒரு 5 மணிக்கு பிறகு பாதை பூட்டு. இந்த குறுக்குக்கால பஸ் வந்து கொண்டு இருக்கோம் 764. இந்த அவைகளுக்கு இந்த மக்களுக்கான இப்போ சேவை செய்கிறவர் அன்றைக்கு நாங்கள் 10 வருஷத்தில் பாதை பள்ளமாக இருக்க மக்கள் குறைஞ்சி வாழ்கிற நேரத்தில் நாங்கள் நட்சத்திரோட அவைகளும் வந்திருந்தால் நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம். இன்றைக்கு இந்த காவேரி ரோடு போட்ட பிறகு இப்போ மக்களுக்கு சேவை மட்டும் தங்கள் லாபம் அடையவர்கள் நட்சத்திர ஓடினங்களுக்கு இப்போ லாபம் பெறணும்னு எங்களை தள்ளச்சோம். இதுக்கு இந்த அதிகாரிகள் ஏன் துணை போடுங்க? அடுத்ததாக யாழ் மாவட்டத்தில் ரூட் பெர்மிட் வழங்கப்பட்டது 2004ஆம் ஆண்டு தான். இலங்கை பூரா எங்களுக்கு வடிவாக தெரியாது, இருந்தாலும் இலங்கைக்கு ஃபுல்லாகவே 2000ஆம் ஆண்டு தான் ரூட் பெர்மிட் வழங்கப்பட்டது. ஆனால் இது தாங்கள் 64 முந்தி ஓடினது ரூட் பெர்மிட் ஆளுநரும் அங்கே இருக்கிற போக்குவரத்து அதிகாரிகள் சும்மா எங்களுக்கு அந்த ஒரு பகடை காயாக காட்டிக்கொண்டு. ஆனால் அவையிட்ட ரெக்கார்ட் இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிறோம் என்னென்னா, அவைகளுக்கும் ரூட்டு பெர்மிட்டை நீங்கள் தற்காலிகமாக 1 மாதத்தில் ஓடினா 64க்கு வழங்குறீங்கள். நாங்கள் 9 வருஷமாக சேவை இருக்கிறவங்களுக்கு மைலேஜ் வரையும் நீடிச்சுட்டாங்க. இதில் ஒரு நியாயம் பெற்ற சேவை செய்யணும். முதலங்களை தாரதா வந்தங்களை அறிவித்து பார்வையெல்லாம் விட்டாங்க. இப்போ அதை மறந்து கொண்டு ஒரு சில அதிகாரிகளுக்கு பின்னால் இருக்கிறேன். இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் நியாயம் தேடி எங்களோட ஸ்ட்ரைக்கை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருப்போம். இதுக்கும் எங்களால் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காத பட்சத்தில் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு செல்வதற்கு இருக்கிறோம். நிச்சயமாக எங்களோட ஜனாதிபதி இதுக்கு கொண்டு சென்று அவர் செய்திருக்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அம்பனையில் இருந்து ஓடின அளவட்டியே கீரிமலைக்கு ரூட் பெர்மிட்டை நீட்டி இருக்கிறேன். நாங்கள் காங்கந்துறையிலேருந்து 2.5 கிலோமீட்டர் ஓடுற பஸ்ஸை ஓட விடுகிறேன். இன்றைக்கு நாங்கள் செக் பண்ணினோன்னு கௌரவ ஆளுநர் என்ன செய்கிறார், கொழும்புலேருந்து வார, தங்காலையிலேருந்து வார, மட்டக்களப்புலேருந்து வார பஸ்ஸை மயிலடிக்க விடுறேன். அப்போ நாங்கள் இந்த 10 வருஷமாக இந்த செய்யல நாங்கள் இன்றைக்கு செக் பண்ணுறோம்ன்றோன்னா அந்த பஸ்ஸை விடுறேன். அப்போ எங்கேயோ இருந்து வார சிடிபி பஸ் யாழ் மயிலடியில் இருக்கிற சேலத்தை ஏற்றி கொண்டு கேகேஎஸ் ரூட்டால் போகலாம். 9 வருஷமாக சேவை செய்கிற நாங்கள் ஏன் கேகேஎஸ் மயிலடி ரூட்டால் ஏற்றி கொண்டு போகலான்றதை இந்த கௌரவ ஆளுநர் புரிஞ்சு கொள்ளும். இவர் யாருக்காக செயல்படுறார், இவருக்கு பின்னால் என்ன சக்தி இருக்குன்றதை எங்களோட கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இதை தெரிஞ்சு கொள்ளும். நாங்கள் வடிவத்தின பிரிவே போகிறோம். நாங்கள் 6 மணியிலேருந்து 7 மணிக்கு தான் திரும்பி வருவோம். எங்களுக்கு வரத்தில் பஸ் ஓட விடாட்ட நாங்கள் பொம்பளையில் ஒன்றும் செய்யலை. இவர் தான்
மற்ற நோயாளர்கள் ஒருத்தரும் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. எங்களுக்கு வர்த்தக விழா எல்லாரும் ஓடவே விட வேணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு இடம் ஓட விடாம நாங்கள் மறியல் போராட்டம் இதில் வந்து செய்வோம். அங்கேருந்து வர பஸ் எங்கள் இடத்துக்கு வரது தானே வேணும். அவ்வளோ பள்ளிக்கூட பள்ளிகள் இருக்குது. நாங்கள் கூலி வேலையே போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூலி வேலையை போடுறாங்களே என்ன செய்யலாம். நாங்கள் பொம்பளை நடந்து போகலாம் மகேஷ் வரைக்கும். இவ்வளவு நாள் ஓடுனா 60 லைனும் ஓட விடலாம் தானே. எங்களுக்கு ஓட விட இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப வந்து இந்தியாவில் ஓடுற லைன் எல்லாத்துக்கும் நாங்கள் பொம்பளையிலே மறியல் போராட்டம் செய்வோம். இது உறுதியான முடிவான கதை. நாங்கள் மயில்டி சந்திலேருந்து கழிக்கிறோம். என் பேர் நிவேதிகா பாஸ்கரன். நாங்கள் எங்கள் கடை ஓனர்ஸ் இருக்கோம். அதெல்லாம் கோயில் ட்ரெஸ்ஸு சேவ் இருக்கோம். எங்களோட 769 பஸ்ஸு வந்து இடம்பெயர்ந்து எங்களுக்கு ரீசெட்டில் பண்ண காலத்தில் இருந்து 769 பஸ்ஸு வேறு எங்களுக்கு சகல தேவையும் பூர்த்தி செய்து வந்து கொண்டிருந்தது. விட்ட உடனே இந்த கட்டிடமோ இந்த தண்ணி வசதி எதுவுமே இல்லாத நேரம் இந்த முள்குடியேற்றம் செய்யப்பட்டதில் இருந்து இவைண்ட பஸ் சேவையை நம்பி தான் நாங்கள் வெளியிடங்களிலிருந்து வர ஒரு சகல தேவையும் இந்த பஸ் சேவை மூலம் தான் நாங்கள் பூர்த்தி செய்து. நாங்கள் 69 பஸ் ரூட் வந்து முந்தி கேகேஎஸ் வரையும் தான் நடந்தது. இப்போ மயிலிட்டி வரையுமாவே தாங்கள் சேவையை எக்ஸ்டெண்ட் பண்ணிடபடியால் எங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய முறையில் இருந்தபடியால் அவைண்ட சேவை எங்களுக்கு தொடர்ந்து இன்னும் இருக்க வேணும். காரணம் 64 பஸ் வந்து பலாலியால் வந்து கேகேஎஸோட முடியும். ஆனால் எங்களுக்கு தேவை இதுவரை காலம் இடம்பெயர்ந்து இப்போ எங்களை ரீசெல் பண்ணி 2017ஆம் ஆண்டு விட்டவையா 2017 இருந்து இந்த 2017 விட்டவையா அதில் இருந்து இந்த விலையும் எந்த சேவையினால கேகேஎஸ் சூடாக சுண்ணாங்கெல்லிப்பழ மல்லாகந்தானி அங்காலே யாழ்ப்பாணந்தான சேவை அது எல்லா தேவையும் இங்காலே எங்களுக்கு தேவையாக இருந்தபடியால் நாங்கள் அதுக்கே பழக்கப்பட்டோம். வேறு தேவை எங்களுக்கு இந்த பக்கம் தேவை இருக்குல்ல பலாலி கொடுக்கும். அப்போ இந்த சேவை தான் எங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யணும். உள்ள வரையும் வாரபடியால் இந்த பஸ் சேவை தொடர்ந்து மயிலிட்டி சந்திலிருந்து செயல்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை நாங்கள் ஆளுநர் கொண்டு சகல போக்குவரத்து அதிகார சபையினருக்கு நாங்கள் கடிதம் மூலம் மக்களுடைய ஒப்பந்தம் வேண்டி தனித்தனி நிறுவனங்கள் மூலமும் கடிதங்கள் கொடுத்துருக்கோம். இதை செயல்படுத்தி எங்களுக்கு இந்த பஸ் சேவையை தொடர்ந்தும் மயிலிட்டி சந்திலிருந்தே ஆரம்பித்து எங்களுக்கான சேவையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேர் தங்கவேல். நான் 5ஆம் வட்டார உறுப்பினர். 2018ஆம் ஆண்டு இதை விட்ட பொழுது நாங்கள் பள்ளி சற்கு பகுதியெலாம் இருந்த நாங்கள் அங்கே நமது கலைமன் மகாவித்தியாலய பள்ளிக்கூடம் இருந்தது. அதை விட்ட உடனே நாங்கள் இங்கே கொண்டு வரணும். இது ஹை செக்யூரிட்டி ஏரியா என்ற காரணத்தால் அதை முக்கியமாக அதை கொண்டு வரணுன்றதுக்கு இந்த 769 பஸ் தான் எங்களுக்கு முக்கிய பங்காற்றியது. ஏனென்றால் வேலி சர்க்கிள் அதாவது ரொட்டிக்கால் அடியில் இருந்து இங்கே ஏற்றி இறக்குறதுல முக்கிய பங்காற்றியது இந்த சிடிபி இதுதான். மற்ற நாங்கள் இடம்பெயர்ந்து வேலி சர்க்கிள் தான் இருந்த நாங்கள் இருந்து இங்கே வந்துன்றதுக்கும் அந்த நேரத்தில் எந்த ஒரு இதுவுமே இங்கே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த 769 பஸ் தான் எங்களுக்கு பெரிய பங்காற்றினது. அதனுடைய அது இன்றைய வரைக்கும் அதை செயலாற்ற வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது நாங்கள் மக்கள் ஊடாக சைன் பண்ணி நாங்கள் அதை கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு எல்லாரும் கொடுக்கப்போம். மினி வெர்ஷன் இதெல்லாம் நான் தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை சிடிபின்னு மாறி சொல்லி போட்டேன். மினி பேன் 769 நாங்கள் ஏற்கனவே கொடுத்த நாங்கள் அதை கொடுத்தும் அதை செயல்படையெல்லாம் திரும்ப நாங்கள் மக்களுடைய அதை சைன் பண்ணி அதை திரும்ப இருக்க அதை கொடுப்போம் சொல்கிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.